நம்ம என்னமோ வீடியோ எடுத்தோம்னாலே, எங்க அம்மா வந்து மூக்க பொத்துறதும், என் வீட்டுக்கார் டெரராரா பார்க்கறதும், என்னமோ கொலை குற்றவாளி மாரியே இருந்துச்சு. இது ஆத்துல அழகர் இறங்குறதுக்கு நாள் எடுத்த வீடியோங்க. எப்படி தண்ணி வந்து சும்மா ஆர்ப்பரிச்சு கொட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மறுநாள் பார்த்துக்கோங்க, ஆத்துல வந்து அழகர் இறங்குற டைம். நாங்க அதுக்கு நாள் எங்க போனோம்னு பார்த்தோங்கன்னா, கணக்கம்பட்டி கோயிலுக்கு தாங்க. எங்கேயுமே ஆரப்பாளையத்துல ஸ்டாண்டு கிடைக்கல. அந்த பிளாக் கலர் டீ-ஷர்ட் போட்டிருக்க அந்த ஐயா தான் பார்த்துக்கோங்க. ஐயாவ பார்க்க போறோம்ன்னு சொன்னதுமே வந்து, "சரி வாங்க, ஒரு வண்டி தான் நிப்பாட்ட முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, சும்மா ஆரப்பாளையத்துல வண்டி ஏறி, பஸ்ல ஏறி சும்மா வியூவெல்லாம் ரசிச்சுட்டு போனா, எனக்கு பின்னாடி உட்கார்ற சீட்டு தான் ஆட்டோல கிடச்சிச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இயற்கை காட்சிகள கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயாச்சுங்க. அது பார்த்தீங்க இல்லையா, அது மல்கோவா மாம்பழம். நல்லா கோயில் சார்பா பார்த்துக்கோங்க, இந்த தார் பாய் மாரி அந்த இது போட்டிருந்தாங்க. ஏன்னா கால் சூடு பொறுக்காம இருக்கிறதுக்கு பயங்கர சூடு. அதனால அது போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து மக்கள்லாம் பார்த்துக்கோங்க, கோயில்ல சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, அந்த ஆகாச கருடன் கிழங்கு வாங்கினாங்க. நம்மளும் வந்து ஐயாவுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பூஜை பை வாங்கினோம். இங்கே தான் பார்த்துக்கோங்க, அணையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம கொண்டு போகிற அந்த விளக்கோ விளக்குல வந்து நெய்யோ எண்ணெயோ ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் அந்த ஓட்டு வீடு பார்த்தீங்க இல்லையா, அதுதான் ஐயா இருந்த வீடு. கணக்கம்பட்டி ஐயா இருந்த வீடு. இது அவர் ஜீவசமாதி அடைந்த இடத்துல வந்து அந்த பீட மாரி வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஐயாவை 2 கண்ல நல்லா ஒத்திக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பா கணக்கம்பட்டி ஐயா வந்து ஒரு அருள்பாலிப்பாரு அப்படின்னு கண்டிப்பா நம்புறேன். இந்த கார் பார்த்துக்கோங்க, நடிகர் சூர்யாவோட காரு தாங்க. அவர் வச்சுட்டு போன்னு சொன்னாங்கன்றதுக்கு ஒரு வார்த்தைக்காக வச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையில பல நன்மைகள் அடைந்ததா நான் கேள்விப்பட்டேன், அங்க ஒருத்தவங்க சொல்லி. அப்புறம் அங்க பசுமடம்லாம் வச்சு அவ்வளோ அழகா வந்து மெயின்டெயின் பண்றாங்கங்க. எனக்கு பசுமடம் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் அந்த கீரை அதுகிட்ட போய் பேசுறது, அதுல போய் வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லி அங்கே போயிடுவேன். கோயில் சார்பா மக்கள் வந்து வரும் பக்தர்கள் தங்குறதுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி சத்திரம் மடம் மாதிரி கட்டி போட்டிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கள வச்சு வர தாய்மார்கள் வந்து பால் ஊட்டுறதுக்கு வந்து தாய்ப்பால் அறைன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸுங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் வந்து ஐயாவோட ஃபோட்டோ கயிறு இதெல்லாம் வாங்கிட்டு திருப்பி ரிட்டன் வந்து ஐயா வாழ்ந்த வீட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் வந்து தியானத்தில் உட்காந்துட்டேங்க. தியானத்தில் உட்காந்தா நான் மெய்மறந்து தியானம் பண்ணேன்னு தான் சொல்லலாம். அப்படி ஒரு இயற்கையான காட்சி. அந்த மலை பாருங்களேன், மலை மேலே வந்து பனி போர்த்தி இருந்தாலும், ஆனால் வெயில் வந்து போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் மக்கள் வந்து ஐயாவை பார்க்குறதுக்கு வந்து குறைவில்லாமல் தான் காரு வண்டின்னு சொல்லி நிறையா வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஹோட்டலில் வந்து மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு பழனி மலைக்கு என்னால் இப்போதைக்கு போக முடியாத காரணத்தினால வந்து இங்கேருந்தே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ன்ற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வர வழியில் மேங்கோ ஜூஸ்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். அப்புறம் இவங்க தான் பார்த்துக்கோங்க, அது வந்து நிற்கிறது சூர்யாவோட காரு. இந்த சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்காங்க இல்லையா, அந்த அண்ணா இவங்கெல்லாம் வந்து உடுமலைப்பேட்டைங்க. இவங்க தான் வந்து ஐயாவை நேரில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் வந்து சாப்பிட்டு உக்காந்தா எனக்கு சாப்பாடு வரலைங்க, லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, என்ன போய் சொன்னேன்னு தெரில, போஜனம் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் என் வீட்டு மன்னவருக்கு அவர் கேட்ட பரோட்டா சீக்கிரம் வந்துருச்சு. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பரோட்டாவை அவாய்ட் பண்ணத்தான் பார்ப்பேன். எப்போயோ ஒருக்கா ரேராக சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அப்புறம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தார் பார்த்துக்கோங்க, ஐயாவை பற்றி தான். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டீயெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் கணக்கம்பட்டி தரிசனத்தில் வந்து நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடச்சிது. அங்கே வந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா, எல்லாருமே வந்து ஒரே குறிக்கோள் தான், எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு வந்து பணப்பிரச்சனை இருக்குது, இதுதாங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் மணி ஒன்று தாங்க எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. அது ஒன்று தீர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து லைஃப்பில் எங்கேயோ போயிட்டோன்னு தான் சொல்லணும். அப்புறம் பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் நாங்கள் பஸ் ஏறினோம். அப்புறம் ஒரு காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டு மாமா வந்து பஜ்ஜி வாங்கிக்கிட்டாரு. எனக்கு வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். குதிரை வண்டியெல்லாம் போச்சுங்க. அப்படியே இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வந்தேன் நான். பாட்டு ஒன்று போகும், குருவாயூரப்பா சாங்கு, அதையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு கம்யூனிட்டி லைன் வந்துடுவேன்னு சொல்லி அதுக்காக காப்பிரைட்ஸ் வந்துடணும், அதெல்லாம் கட் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த இயற்கை காட்சியை காட்டுறேன். ரொம்பவே அங்கேருந்து இங்கே வர்ற வரைக்கும் மதுரையில் மழை போட்டுருச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து போகையில் எவ்வளோக்கு எவ்வளோ வெயில், மூஞ்சியெல்லாம் அப்படி திகு திகுன்னு காந்துனது. கொஞ்சம் தூரத்துக்கு பக்கம் பார்த்தா என்னடா இது நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று வருதேன்னு பார்த்தா
ஒரு 10 அடிக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க மழை வருது, 10 அடிக்கு பின்னாடி பார்த்துக்கோங்க மழை வரலைங்க. அப்படித்தான் இருந்துச்சு. தரிசனம் உண்மையாவே சிறப்பாக இருந்தது. அங்க போறவங்க முடிந்த அளவு மௌனம் மட்டுமே காத்திருங்கள். இது வந்து 4 பேர் சேர்ந்து போறோம், 5 பேர் சேர்ந்து போறோம். இது வந்து புரணி பேசும் இடங்கள் அல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப நெறைய பேர் கோயிலுக்கு போறவங்கலாம், "ஏய் அவ வீட்ல அதுடி, ஏய் இவ வீட்ல இதுடின்னு" அக்கம் பக்கத்துல உள்ளத தான் பேசுறாங்களே தவிர, நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கோம்? நம்ம யார்ட்ட வந்திருக்கோன்றதையே மறந்துடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா, நீங்க வீட்ல ஒரு கோரிக்கைய வச்சுட்டு போங்க. அங்க நீங்க பஸ்ல போறப்பயும் சரி, அங்க கோயிலுக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்பயும் சரி, அந்த ஒரே குறிக்கோள்ல இருங்களேன். கண்டிப்பா நீங்க நெனச்ச காரியம் 100க்கு 100% வந்து நடக்கும். இது நாங்க வர ஈவினிங் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. நம்ம மதுரை வைகை ஆறு பாலம் தான் ஜெகஜோதியா இருந்துச்சு. தண்ணி வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. அதுவும் அந்த பாலத்துல லைட்ஸ் எல்லாம் போட்டு மறுநாள் ஆத்துல அழகர் இறங்குறதுக்காக அப்படி கண்கொள்ளா காட்சியா இருந்தது. நெறைய பேரு நைட்டே வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பாலத்துலலாம். நிஜமாவே இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க. மதுரையில இருந்துக்கிட்டு பக்கத்துல இருந்து அந்த ஆத்துல தண்ணி போறது, அந்த சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் பார்த்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு மாமாவும் நானும் ஒரு கிளிப்பிங்லாம் எடுத்தோம். எவ்வளோ பரட்ட தலையா இருக்கேன்னு பாருங்க.